கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவன் யோசுவாவை கொண்டு செய்த மகா பெரிய அற்புதத்தை ஒன்றை பார்க்க போகிறோம். யோசுவாவினுடைய வாழ்க்கையில் முதலாவது நடக்க போகிறதான். இதுவரைக்கும் அவர் ஒரு கமாண்டண்ட்டாக இருந்தார், ஒரு சேனாதிபதியாக இருந்தார் மோசே கீழே. இன்றைக்கு மோசே தன்னுடைய தலைவர் என்ன செய்தாரோ அதை போல இவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இவரை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார் என்பதை அவர் அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை குறித்தில் பேசுகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அங்கிருந்த மக்களில் பலர் எல்லாருமே ஒத்துழைப்பாக தெரியல, ஆனால் கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் யோசுவாவை கனப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், அதுதான் நோக்கமாக இருந்தது தேவனுக்கு. இந்த மக்கள் முரட்டாட்டமுள்ள மக்களாக இருந்தாங்க. மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை விரும்பியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் அவர் இன்னொரு அற்புதத்தை செய்கிறார். இவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பல தடைகள் வருகிறது. அதில் ஒரு மகா பெரிய தடை யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அறுவடை காலமாக இருந்தபடியினாலே அது பிரவாகித்து ஓடக்கூடியதான ஒரு காரியமாக இருந்தது. அதை பார்த்து அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் வந்திருக்கும், எப்படி யோர்தானை கடக்க போகிறோம் என்று. அந்த நேரத்தில் தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் ஆசாரியர்களுக்கு மோசே சொன்னார், நீங்கள் ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் போங்க, நடங்க, கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறார் என்று அவர் சொன்னார். அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 13வது வசனத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தான் தண்ணீரில் மட்டத்தில் பட்ட உடனேயே யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஒரு இரண்டு பக்கமும் தண்ணீர் குவியலாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கின்ற வழியில் நம்முடைய தேவன் மாறாத தேவன், அற்புதங்களை செய்கிறவர், சர்வத்தையும் படைத்த தேவன். அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் போல இந்த நேரத்தில் அந்த ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே அது ரெண்டாக பிரிந்து இஸ்ரவேல் மக்கள் அந்த நடுவிலே போய் அடுத்த கரைக்கு அந்த யோர்தானுக்கு பக்கத்தில் அவர்கள் போய் இறங்குகிறார்கள். யோர்தானை தாண்டி அந்த இடத்துல அவர்கள் பார்க்க வேண்டியதான இடம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருந்தது. தடைக்கு மேல் தடை வந்தாலும் கூட இந்த யோர்தானை அவர்கள் கடந்தது தங்களுடைய முயற்சினால் அல்ல, கடந்திருக்கவே முடியாது. தேவன் இடைப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அது ரெண்டாக பிளந்தது, அவர்கள் கடந்து சென்றார்கள். இந்த மகத்துவமான தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். இந்த தெய்வத்தை நாம் நம்புவோம் என்றால், விசுவாசிப்போம் என்றால், நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்கால் கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கிற இடத்துல நாம் கால் வைக்கின்ற வேளையில் அது அப்படியாக அகன்று போகும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, மோசேயோடு கூட இருந்த அதே தேவன் யோசுவாவோடு கூட இருந்து அந்த யோர்தானை கடந்து செல்ல நீர் பெரிய கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது, நட்டப்பட்ட தூண்களெல்லாம் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்களும் கூட விசுவாசத்தினால் ஆண்டவரே அடியெடுத்து வைத்து ஆண்டவரே எங்களுக்கு வருகிறதான எல்லா ஆண்டவரே யோர்தானை போன்றதான தடைகளை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமீன்.